கோட்டீஸ்வரன், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு நெருக்கடி விஜய்க்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு ஷபீர் சொல்கிறாரு. அப்படி கொடுக்கப்படுகிறது என்றால் யாரால் கொடுக்கப்படுகிறது, அது எப்படி நடக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரைலாம் அது வந்து நெருக்கடி இல்லை, அது வந்து ஒரு டைமிங். அதாவது அவர் அரசியல் கட்சி தொடங்கிட்டார், அது தேர்தல் ஒட்டி இந்த படம் வருது, ஜனவரி மாதத்தில் ரிலீஸு. பொதுவாக வந்து என்னென்னா, நீங்கள் சென்சார் ஃபிலிம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் பொதுவாக புக்கிங்க்கு போவாங்க, அதுதான் நடைமுறை. ஆனால் பெரிய பட்ஜெட் படத்தை பொறுத்தவரைலாம்னா அவங்களுக்கு அனுபவத்தில் வந்து வாங்கிடலாம், சென்சார் போர்டு சர்டிஃபிகேஷன் தானே. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட்டை வந்து எது விற்க முடியுமோ விற்றுட்டு ஹவுஸ்ஃபுல் ஆகிக்கிட்டு அந்த பொங்கல் நேரத்தில் அந்த கலெக்ஷன் பண்ணணும். ஸோ அப்போ போட்ட பணத்தை பல கோடி போட்டு படம் எடுக்கிறாங்க, அது பல கோடியை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வியாபாரம் பண்ணி இன்னும் நிறைய கோடிகள் சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த புள்ளியில் வந்து போயிருப்பாங்க. அப்போ அது கோர்ட்டு கேட்கும்போது நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து சென்சார் வாங்கிட்டு தானே நீங்கள் போயிருக்கணும், இதை பண்ணாமல் நீங்கள் எப்படி அதுக்கு போனீங்கன்னு ஒரு டெக்னிக்கலாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ கேள்வி கேட்கும்போது திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க நாங்கள் வந்து முன்னாடியே பண்ணியிருந்தோம், டிசம்பர் மிட்லேயே நாங்கள் போயிருந்தோம், வரலன்றாங்க. அப்போது இதில் என்ன அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இப்போது இந்த கேஸ் உடனடியாக போகுது பார்த்தீங்களா. இதுவே ஒரு சாமானியனுக்கு போய் உடனே ஒரு கோர்ட்டுக்கு போய் அது ரெஜிஸ்டர் அதை அப்ளை பண்ணி அது நம்பர் ஆகி ஏரிங் வருதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கே பெரிய சீனியர் கவுன்சில்லாம் போட்டு அந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு மூவ்மெண்ட்டில் தான் இது டைமிங் சார்ந்த ஒரு வழக்காக இருக்குது. டைமிங் சார்ந்த வழக்கு, அது புரியுது. இப்போ என்னை பொறுத்தவரை ஜனநாயகனில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை சிக்கல் அவங்களுக்கு இருக்காது. பட் ஆனால் சிபிஐ வழக்கானது வந்து இப்போது ஷபீர் சொன்னார் சென்னையிலே விசாரிக்கலான்னு. இப்போ எனக்கு என்னன்னா அதில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடுன்னா, சென்னையில் வேணாம், டெல்லியில் விசாரிக்கிறது தான் நல்லது. இங்கே சென்னையில் விசாரித்தா கூட்டம் நிறைய சேரும், டிராஃபிக் ஜாம் ஆகும். ஆல்ரெடி கரூரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள். இப்போ இவர் எங்கே போனாலும் டிராஃபிக் ஜாமு அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும்போது இது டெல்லிக்கு அனுப்புறது தான் கரெக்டுன்ற மாதிரி. ஏன்னா மற்றவங்களுக்கு சிரமம் இருக்காது, விஜய் சாருக்கு சிரமம் இருக்கும். இன்னொன்று அவருக்கு வந்து ஸ்பெஷல் ஃப்ளைட் இருக்கிறதால பிரச்சனை கிடையாது, டெல்லி விமான நிலையத்தில் இறங்கி உடனே போய். சரி, இப்போ விஜய் வராரு கூட்டம் வரும்னா திரு ஆனந்த் உள்ளிட்டவர்கள்லாம் போனாங்களே, அவங்களுக்கு கூட்டம் வந்துடுமா, அவங்களுக்கு நெருக்கடி வருமா? அவங்கள சென்னையிலே விசாரிச்சிருக்கலாமே, அவங்களும் டெல்லிக்கு தானே வர வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து சிபிஐ தானே முடிவு பண்ணும் யாரை எங்கே விசாரிக்கணுன்றது. இப்போ ஸ்டேஷன்லேயே ஒரு விஷயம் நீங்கள் திருடு போயிருக்கு, நம்ம தான் பாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க விக்டிமு. நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா சரிங்க பப்ளிக் நீங்கள் போங்க, ஏசியும் இன்ஸ்பெக்டரும் உங்கள் வீடு தேடி வந்து விசாரிப்பாங்க, அந்த நடைமுறையாக இருக்குது கிடையாது. பாதிப்பு பற்றவங்களோ இல்லை அவங்க தான் அந்த குற்றத்தில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, காவல்துறையோ இல்லை சிபிஐயோ அவங்க தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் விசாரிப்பாங்க. அதனால வந்து அந்த சம்மனுக்கு இவங்க போய் ஆஜராகணும். அதனால இது வந்து ஷபீர் சொன்ன மாதிரி விஜய் அவர்களை விசாரிக்காம இது கடந்து போக முடியாது. என்ன கேட்டால் இதுவே ரொம்ப காலதாமதம். ஏன்னா சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 100 நாள் கிட்ட ஆகி போச்சு. அப்போ இதே வேற யாருன்னா இருந்திருந்தா உடனே நீங்க விசாரிச்சிருப்பீங்க. ஸோ விஜய் வந்து ஒரு பெரிய பிரபலம், ஒரு பாப்புலரான ஒரு சினிமா ஸ்டார்ன்றதுனால தான் இவ்வளோ நாள் சட்டம் வந்து இன்னும் வேகமாக செயல்படலையோ அந்த சட்ட சக்கரம் அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். இது கண்டிப்பாக வந்து ஒரு இது. இப்போ அரசியல் ரீதியாக அதே பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட நிலைப்பாடு வந்து பாசிச பாஜக. இப்போ அவங்க வந்து எதிரியாக பார்க்குறாங்க யாரை, விஜய் வந்து பிஜேபி எதிரியாக பார்க்குறாரு. ஒருவேளை பிஜேபியை விஜயை எதிரியாக பார்த்தா அதனுடைய பிரச்சனை யாருக்குன்னா விஜய் சாருக்கு தான். விஜய்க்கு அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி விசாரணை போனதோ சிபிஐலாம் போய் நின்று பழக்கம் இல்லை. கடந்த கால தேர்தல் நேரம் இதுவரைக்கும் எதிரியாக பார்க்கலங்கிறீங்களா? இதுவரையிலும் பார்த்த மாதிரி தெரியல. பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அரசியல் இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கும். இதுவரையிலும் பார்த்த மாதிரி தெரியல. ஏன்னா சார்ஜ் ஷீட் வரலும் வந்திருக்கணும். மேபி ஒரு 100 நாள் ஆச்சு ஒரு சம்பவம் போது குறைந்தபட்சம் ஒரு ஷார்ட் ஷீட் போய் ட்ரையல் வரலும் போயிருக்கணும். இன்னும் அந்த ஸ்டேஜ் போல. அப்போது இதே மாதிரி கடந்த காலத்தில் தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரையே கைது செய்து அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள், ஹேமந்த் சோரன் போன்றவர்கள்லாம் கைது செய்து வழக்குகள்லாம் இருந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி அந்த தன்மையில் பார்க்கும்போது இப்போ விசாரணை என்பதே இன்னும் தொடங்கலை. அதுக்கப்புறமா வந்து ட்ரையலில் போகும்போது தான் என்ன ஏதுன்றது பார்க்கணும். இது வந்து ஏன்னா இந்த நேரம் நான் முன்னாடியிலேருந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறது என்னன்னா, விஜய் அவர்களுக்கு நேரம் இல்லை, அவர் போதிய அளவுக்கு மக்களை சந்திக்கிறது இல்லை. ஷபீர் சொன்னதுலேருந்தே பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள்லையும் அவருக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குற ஒரு சூழல் வரலையா? நீங்கள் வந்து சிபிஐ சம்மன் அனுப்புகிறாங்க, விசாரணைக்கு வாங்கன்றாங்க, 12ஆம் தேதி அப்பியர் ஆகுங்கன்றாங்க. இன்னொரு பக்கம் திரைப்படம் வரணும், ஆனால் அதுக்கான தணிக்கை சான்றிதழ் யூஏ கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ரிவைசிங் கமிட்டி அனுப்புறது ரொம்ப ரேராக நடக்கிறது. இதெல்லாம் அப்போ வந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவர் வைக்கிறார் இல்லையா? கரெக்ட், நல்ல பாயிண்ட் தான் சார். அரசியலுக்கு வந்துட்டு இது சென்சார் போர்டில் வந்துட்டு அந்த மெம்பர்ஸை போடுறது எப்பவுமே பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் யார் இணக்கமாக இருக்காங்களோ அவங்க தான் போடுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ வித்யா பாலன் இருக்காங்க, அவங்களோட நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து வன்மையாக பேசுகிறவங்க கிடையாது. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து வித்யா பாலன் இருக்காங்க, கௌதமி தடிமாலா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விவேக் அக்னிஹோத்ரின்னு ஒருத்தர் இருக்கிறார். இப்போ இவங்க எல்லாமே வந்து அந்த ஒரு பிஜேபி அப்படின்ற அந்த சிந்தனையில் வந்து அவங்களுக்கு ஒரு எண்ணோட்டமாக ஒரு புரிதல் இருக்கிறவங்க.
அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சென்சார் போர்டு வந்து நீங்கள் வந்து கட்சி தொடங்கி இருக்கும்போது உங்களுக்கு அரசியல் பேக்ரவுண்ட் இருக்கும்போது அவங்க போனோடனே ஃபஸ்ட் டேவே அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அந்த மாதிரி கொடுத்த மாதிரி கிடையாது. சென்சார் போர்டில் எப்பயுமே டிலே ஆகும். அது நிறைய நேரத்தில் நிறைய படத்துக்கு ஆயிருக்கு. இவர் அரசியலில் இருக்கிறதுனால அது இன்றைக்கி ஊடக வெளிச்சம் வருது. இப்போ இதே நாளைக்கு அஜித் படமோ இல்லை வந்து சிவகார்த்திகேயன் படமோ டிலே ஆச்சுன்னா இது இந்த அளவுக்கு அரசியல் ஆக்கப்பட்டிருக்காது, பேசப்பட்டிருக்காது. செங்கோட்டையன் அவர்களே பேசுகிறார், ஜனநாயகன் படம் கண்டி டிலே ஆச்சுன்னா ஒன்றும் ஆகாது, கலெக்ஷன் கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். இல்லை பொங்கலுக்கு பதிலாக இன்னொரு சண்டே சாட்டர்டே வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். அப்போ அந்த படத்துக்கு வந்து படம் போட்டிருக்கு, அந்த படம் வரணும், அந்த படம் ஓடணும், அதை வைத்து அரசியல் செய்யணும் அப்படின்னு இவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது பாசிச பாஜகன்னும் போது அவங்க ஏன் ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடாது அரசியல் ரீதியாக? அதனால் இருக்குது. சரி, இப்போ டெக்னிக்கலாக பார்த்தா ப்ராசஸ் பிரகாரம் தானே போயிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு டிசம்பரில் அப்ளை பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ வந்து ஒரு 15 நாள் 25 நாள் அதில் தான் ஒரு ஒப்பீடு. இப்போ ஷபீர் உள்ளிட்டவர்கள் சொல்கிறது இங்கே வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் பேஸ்ட். வெளியில் என்ன வைக்கிறாங்க, பராசக்திக்கு கொடுத்துட்டாங்க, அப்போ இதுக்கு வரல, அப்போ என்ன காரணம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் அது விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. பராசக்தியை நீங்கள் நிறுத்திங்கன்னா அது வேறு சில பிரச்சனைகள்லாம் வரும். இன்னும் தீவிரமாக அதை வந்து வைத்து அரசியல் பண்ணி அவர்கள் இன்னும் அதிகமாக அதை அரசியல் ஆதாயம் தேடுவாங்க. பட் இங்கே வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து இன்னும் அவர் சம்பந்தப்பட்டவரே கேஎஸ் அழகிரியில் தொடங்கி செங்கோட்டையன் வரைக்கும் இதுவும் அவருக்கு பெரிய அளவுக்கு இதாகும், இப்போ பெரிய பிரச்சனையை உண்டாக்கிறோம் அப்படின்னு தானே காங்கிரஸ்ல இதெல்லாம் கூட சொல்றாங்க. இல்லை, காங்கிரஸ் வந்து ஒரு நட்பு பாராட்டியிருக்காங்க, அதனால சொல்றாங்க. பட் இதில் வந்து பிஜேபியோட அரசியல் நிலைப்பாடு என்னன்றதை பார்க்கணும். அதாவது செங்கோட்டையன் அவர்கள் சொல்லலாம்ல, எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, எங்களுக்கு பிஜேபி இந்த மாதிரி அடக்குமுறை பண்ணு, அது அவங்களே சொல்ல மாட்டேன்றாங்களே, உங்களுக்கு தெரியும்ன்றாங்க. பப்ளிக்கோ இல்லை பத்திரிகையாளர்களுக்கு எப்படி தெரியும் நெருக்கடி இருக்கு இல்லை பிரச்சனை இருக்குன்னா யாராலன்னு? சென்சார் போர்டு டிலே பண்ணதுக்கும் வந்து திமுக இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் காரணம். தேட்டர் கொடுக்கலன்னா புரிய முடிஞ்சுது, சட்ட பிரச்சனையா இருக்கலாம், இல்லை தேட்டருக்கான கொடுக்க விடாம இருந்திருக்கலாம், இல்லை வேற எதனா ப்ரொடக்ஷன் கம்பெனி பிரச்சனை இருக்கலாம். பட் சென்சார் போர்டுன்றது முழுக்க பிஜேபியோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறை, மத்திய அரசு கீழே. அந்த மத்திய அரசு துறை வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னா அதுக்கு கூட வந்து இது அரசியல் காரணம். அதாவது அவங்க வாயிலிருந்து பிஜேபி எதிர்ப்பு என்பது தூக்கத்தில் கூட வரமாட்டேன். அந்த ஒரே ஒரு லைன் தான், பாசிச பாஜக கொள்கை எதிரி. இப்போ பிஜேபி உங்களை கொள்கை எதிரியா பார்க்க போதா, இல்லை பிஜேபி கொள்கை எதிரி பார்த்தாவே சிக்கல், அரசியல் எதிரியாக பார்த்தாங்கன்னா அதை விட சிக்கல். ரைட், முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன், மற்றவங்கள்ட்ட கேட்டு வந்துடுறேன். அரவிந்த், இந்த சிபிஐ வழக்கு விசாரணை அப்படிங்கிறத எங்கே விசாரிக்கணுங்கிறதுல ஜூரிஸ்டிக்ஷன் ஏதாவது இருக்குதா, அல்லது இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லைங்க, இந்த கேஸை டெல்லியிலையும் விசாரிக்க முடியும். ஏன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆன்டி கரப்ஷன் 2 ஹெட் குவார்ட்டர்ஸில் தான். சிபிஐக்கு ஸ்டேட் தமிழ்நாட்டில் 2 பிரான்ச் இருக்குது, சென்னை பிரான்ச் ஒன்று இருக்குது, மத்திய பிரான்ச் இருக்குது. ஆனால் இந்த எஃப்ஐஆர் எதில் போட்டுக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கரப்ஷன் AC2 ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் அதோட டெல்லி தான் ஹெட் குவார்ட்டர்ஸ், சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு, சென்னையில் ரெஜிஸ்டர் பண்ணப்படல. ஸோ அதனால் AC2லேருந்து தான் ஒரு டீம் வந்து ஒரு மாதம் வந்து PWD கெஸ்ட் ஹவுஸில் கரூரில் விசாரணை பண்ணாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டீம் அங்கே போயிட்டாங்க. ஸோ விசாரணைக்காக அவர்களை டெல்லி வரவழைப்பது வந்து சிபிஐக்கு வித்தின் த லீகல் ரைட். அதில் சட்டப்பிரகாரம் எதுவும் தப்புன்னு சொல்ல முடியல. கரூரும் வந்து விசாரிச்சிருந்தாலும் தப்பு கிடையாது, ஏன்னா சீன் ஆஃப் கிரைம் வந்து கரூர். ஸோ கரூர்ல அங்கே ஃபீல்டுக்கெல்லாம் போனாங்களே, விசாரணை நடத்தினாங்க, கரூர்லேயும் விசாரிச்சிருக்கலாம். அதில் டெல்லிக்கு வரவழைச்சு விசாரிப்பது என்பது சட்டப்படி தவறு கிடையாது. ஆனால் இதில் ஒரு பொலிட்டிக்கல் காரணம் இருக்கான்னு எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கும் நியாயமான கேள்வியாக தான் நான் பார்க்க போகிறேன். ஏன்னா கரூர்லேயே விசாரிச்சுக்க முடிய கேஸை நீங்கள் ஏன் டெல்லிக்கு கூட்டிகிட்டு போனீங்கிறதா ஒன்று. ஸோ அதனால தான் AC2 ஹெட் குவார்ட்டர்ஸ், அதனால தான் இவங்க அதை விசாரிக்கிறாங்க. 12ஆம் தேதி விஜய